விடாமல் முயற்சித்து கொண்டே இருப்பார்கள். பொதுவாகவே இவர்களை கொஞ்சம் தனிமையில் நாம் பார்க்கலாம். தனிமையில் உட்கார்ந்து எதையாவது யோசித்து கொண்டே இருப்பது, சிந்தித்து கொண்டே இருப்பது, எப்படியாவது நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய அந்த தொழில் அட்மாஸ்பியரில் ஒரு அங்கீகாரம் நாம் அடைய வேண்டும், ஒரு உயர்நிலை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மகர ராசி ஆண்களை நாம் எடுத்து பார்த்தால் பொதுவாகவே ரொம்பவும் பொறுப்புடன் இவர்கள் இருப்பார்கள். ஓய்வில்லாமல் உழைப்பதற்கு தயாரானவர்கள். மேலும் இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு வேலையை பொதுவாகவே இவர்கள் தொடங்கி விட்டார்கள் அப்படின்னா அதனை முடிக்கும் வரை இவர்கள் ஓய மாட்டார்கள். ரொம்பவும் டிசிப்ளினாக, நேர்மையாக, தேவையில்லாமல் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இவர்களுடைய வித்தை என்ன, இவர்களுடைய அந்த டேலண்ட் என்ன என்பதை வார்த்தைகளில் காமிக்காமல் செயல்களில் காமிக்கக்கூடிய நபர்கள். பொருளாதாரம், அந்த பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்தவர்கள். ஏன் அப்படின்னா இந்த ராசியில்தான் தனகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜூபிட்டர் என்ற கிரகம் நீசம் அடைகிறது. அப்போது அந்த பணத்தின் பற்றாக்குறையினால் என்னென்ன வறுமை, என்னென்ன கஷ்டம், என்னென்ன அந்த உணவிற்கு, அந்த உணவு கிடைப்பதற்கு எவ்வளவு கஷ்டம்,